எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் யார், உங்களுக்குரிய ஒரு புரிதல் தான் இந்த ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் என்ன உங்களை பற்றி சொல்ல போகிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 2 ரோசஸ், பயல் 1, பயல் 2 பஞ்ச் ஃப்ளவர்ஸ், பயல் 3 சிங்கிள் ரோஸ். உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் அது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த 2 ரோசஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஓகே, நீங்கள் யார், உங்களை பற்றிய புரிதல் என்ன? ரெண்டு கார்ட் வந்திருக்குங்க. ஹேங்க்டு மேன், எம்பரர், சன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க டேட் ஆஃப் பர்த் 7 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு 4 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது திசா இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கலாம் உங்களுக்கு. சிலருக்கு புத்தியும் ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனோட கேது இல்லைன்னா செவ்வாயோட கேது அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது, இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மற்ற பயல் போய் நீங்கள் பார்க்கலாம், வேறு பயல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்பாவுடைய ஒரு ஆதரவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக எனக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு பெருசாக ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சிலருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாகவும் ப்ராப்ளம் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ அவங்க உங்களை பற்றி நீங்கள் நல்லா தான் நினச்சிட்ருக்கீங்க. ஈவன் அவங்கள ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் தோ உங்களால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் உங்கள் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும் ஓகே, அது மணி வைஸில் இருக்கலாம், சிலருக்கு தொழிலில் இருக்கலாம். ஓகே, அந்த தைரியம் அப்படின்றது அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களோட சிஸ்டர் பிரதர் அப்படின்றது அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் தெரியுது. அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல லைஃப் இருக்கலாம், இல்லை உங்களோட சண்டை போடுறவங்களா இருக்கலாம். அவங்க சிலருக்கு ஃபேமிலியில் கூட ஒரு பெருசாக ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இது அட் ப்ரெசன்ட் உங்களுடைய எனர்ஜி எனக்கு காமிக்குது. உங்களுடைய லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்திருக்கும், உங்களுடைய ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெருசாக சப்போர்ட்ஸ் தெரியல. அதாவது நீங்கள் படிப்பில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை ஒரு ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு டைம் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் அது ஒரு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தோ இப்போ கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது ஒர்க்கிங்கில் உங்களுடைய ஒரு ஈவன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எம்பரர் அண்ட் சன் வரும்போது உங்களுக்கு தைரியம் இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது, கான்ஃபிடென்ஸும் இருக்குது. ஆனால் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சூழல்கள் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. அது ஃபேமிலியில் 100% இருக்குது. சிலருக்கு ஒரு ஏன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃபாக இன்னும் முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி, இல்லை அவங்களுடைய ஒரு ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணுறது, இல்லை அவங்களுடைய பேச்சு கேட்குறது, அந்த மாதிரி. ஈவன் உங்களுக்கு அது தெரியும், அவங்க ஒரு ஃபேவராக இல்லை, அந்த 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 ஆன்சராக இருக்கட்டும், அந்த சொல்யூஷனாக இருக்கட்டும் அவங்க ஃபேவராக கொடுக்குறதில்ல, இல்லை உங்களுக்கு நடக்கிறது மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கீங்க, அந்த லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு
கஷ்டப்பட்டு ஒரு முன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹையர் லெவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக ஒரு ஒரு கிளர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நார்மல் ஒரு அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கீங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இப்போ தான் நீங்கள் சேர்ந்துருக்கலாம், இல்லை இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். இல்லை வேறு அதர் ஒரு ப்ரைவேட் நீங்கள் ஜாபில் இருந்தாலும் வந்து ஒரு ஆசைப்படுறது வந்து பெரிய ஒரு லீடிங்கில் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கணும், மற்றவங்கள வந்து லீட் பண்ணிட்டு போகணும். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது, அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது, அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, அவங்களோட ஈவன் வேறு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களை விட கொஞ்சம் டேலண்ட் கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க கூட உங்களை வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் கூட நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இல்லை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷனை வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் லெவல் ஈக்குவல் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த 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 சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. இது வந்து எல்லா இடத்துலையும் சூட் ஆகுங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைஃபே வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி கூட இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன், என்னை பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணுறதில்ல, அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இல்லை. பட் அவங்களுக்கு வந்து அந்த மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஈவன் அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெருசாக இல்லாத மாதிரியும் எனக்கு தெரியுது. அந்த மாதிரியும் இருக்கிறது. இது ஏஜ் வைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்றது இங்கே வருது. அந்த உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு லைஃப்பில் வந்து இல்லாத மாதிரி தான் இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்குரிய ஒரு லைஃப் வந்து பார்க்கலாம். வேறு கார்டு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஃபேஸஸ் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க, பண்ணியிருந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் அந்த மாதிரியும் போயிட்டுருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் வந்து நிறைய நடந்திருக்குங்க உங்கள் லைஃப்பில். ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, ஏன் போயிட்டுருக்கு, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து திடீர்னு ஒரு சண்டையாக கூட மாறி இருக்கும். நல்லா பழகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுடைய ஒரு பிரச்சனை ஆறுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லோன்லினஸ் தான் தெரியுது. ஹெர்மிட் ஸ்டேஜ் வரும்போது ஒரு உங்களுக்குன்னு ஒரு காப்பாற்ற வந்து இங்கே ப்ரேயர் மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் கடவுள் நீங்கள் கும்பிடுற கடவுள் மட்டும்தான் இருக்காங்க. வேறு யாரும் சுற்றி உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு உதவுறதோ, நீங்கள் வேணாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதவுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் தான் உங்களுக்கு உரிய சப்போர்ட், நீங்கள் தான் சோல்மேட், நீங்கள் தான் ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு விசன் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய லைஃப்பில் வந்து இருக்குது. ஆனால் சில ஜட்ஜ்மெண்ட் அது வந்து மணி விஷயத்தில், ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் அந்த மாதிரிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. இப்போதைக்கு நீங்கள் லோன்லியாக தான் இருக்கீங்க. மனசில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. எப்படி வந்து பேலன்ஸ் கொண்டு வர்றது, எப்படி வந்து அது வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மனசில் ஓடிட்டு இருக்குது. சில வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாங்க. வீடு கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லோன் அந்த மாதிரி தெரியுது, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரியெல்லாம் ஒரு போயிட்டுருக்கு, கிடைக்காம இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கார்ட்ஸு. ஸோ ஓகே, எஸ். ஸோ பலம், உங்களுடைய பலமே உங்களுடைய பலம் தான். ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க ஃப்ரம் த சைல்ட்ஹுட்.
எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு யோசிங்க, எதுக்காக இந்த சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு, எதுக்காக இப்போ நம்ம வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஸோ இது பண்ணால் தான் இந்த சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஆகாமல் கூட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்றலாம் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு மணியை வந்து ஒரு பண விஷயத்தில் வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி வந்திருக்கு. ஓகே, சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரீயூனியன் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி சில விஷயங்கள் உங்கள் 2 பேருக்கும் நடந்திருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் இருக்கிறவங்க அந்த மாதிரியும் தெரியுது. மேபி சிலருக்கு வந்து இங்கே ஒரு சாத்தியம் இருக்குது, இந்த பர்சன் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு, இல்லை பேசுகிறதுக்கு, இல்லை ஆல்ரெடி இந்த பர்சன் மூலயமா நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு கார்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். எஸ், ஜஸ்டிஸும் வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயம், அது வந்து மணி வைஸ், சிலருக்கு வீடு, சிலருக்கு ரிலேஷன்ஷிப், சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன், சிலருக்கு பேரண்ட்ஸ் மூலியமாக ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இங்கே இருக்குது. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து தாங்க இங்கே வந்து மெயினாக இருக்குது. நீங்கள் அதில் வந்து எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த சிச்சுவேஷன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே இருந்திருக்கு. ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். அது வந்து வராது அப்படின்னு நான் சொல்லலை, வரும். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் கிடைக்கும். சில வந்து இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் போகணும், ரீயூனியன் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் கிடைக்கும். ஆனால் அங்கே ப்ராப்ளம் இருக்குது, அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பில் வந்து கவனம் தேவை. ஸோ 2 தடவை மேலே கூட நீங்கள் யோசிங்க சில விஷயத்துக்கு வந்து. ஓகே, சிலருக்கு உங்களுடைய வைப் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் இல்லாமல் கூட எனக்கு தெரியுறீங்க. சிலர் வந்து ஒரு டயர்டாக, ஒரு சில பேர் தூங்கிட்டு கூட இருக்கலாம். சிலர் வந்து ஒரு எனக்கு டீஹைட்ரேஷன், தண்ணி வந்து குடிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது, ஸோ மனசில் வந்து கஷ்டப்பட்டுருக்கு, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இந்த உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு பயம் வருதுங்க. ஓகே, பட் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுற விஷயம் இங்கே இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இங்கே இருக்குது, ஆனால் அதில் நிறைய ஒரு ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் ரெடினா, நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அது ரெடினா கண்டிப்பாக அது வந்து நிறைய ஒரு சிச்சுவேஷன் தாண்டி அது கிடைக்கும். ஒன்று அந்த விஷயம் கிடைக்கும் உங்கள் கையில், இல்லைன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து மணி விட ஒரு எமோஷ்னலாக எனக்கு தெரியுது. எமோஷ்னலி உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அங்கே வந்து சிச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, சில பேருடைய அகெயின்ஸ்ட் இருக்கலாம், சில பேருடைய ஒரு சீட்டிங் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சுற்றி இருக்கிறவங்களால் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு வந்து ஒரு அவங்களால ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்கலாம். ஸோ சம்திங் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, பட் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா,
உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் முதல்ல உங்களை லவ் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, நீங்கள் தான் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், உங்களுடைய பியூர், உங்களுக்கு நீங்கள் தான் சோல்மேட். ஸோ உங்களுடைய வைப் பார்க்கும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கடந்து வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய டைம். அந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு ஃபேவராக எடுக்க வேண்டிய டைம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் பாயில் இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ரீடிங். ஸோ நீங்கள் யார், உங்களை பற்றி புரிதல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய கார்ட்ஸ் ஹெல்மெட், பால்ட். ஓகே, நீங்கள் வந்து 5 சீரீஸ், 1 சீரீஸ், 3 சீரீஸ், கன்னி ராசி, மிதுன ராசி, துலாம், சிம்மம், சிலர் வந்து கும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வைப் பார்க்கும்போது பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவேர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் வந்து நிறைய ஆசைகள் அப்படின்றது இருக்குது. இன்னும் வெளியே சிலருக்கு வரல, சிலருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும், லைஃப்பில் வந்து எல்லா விதமான ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். சிலருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மேபி சிலர் வந்து இங்கே அதர்ஸ், நீங்கள் பிறந்த இடத்துல இருந்து வேறு சிட்டி இல்லை வேறு கண்ட்ரியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உங்கள் நேட்டிவ் விட மற்ற இடத்துல போகணும், மற்றவங்களுடைய கலாச்சாரம் இல்லை அவங்களுடைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு குரூப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு திறமை என்ன இருக்குன்னா, மற்றவங்கள வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறது, மற்றவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸு, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுட்ஸ் கூட இருக்கலாம், அவங்க வீட்டில் என்ன வெரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நீங்கள் ரிலீஜியன் பார்க்குறவங்கள அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. எல்லாரோடையும் ஒரு சகஜமாக பழக்கம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மதர் டங் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு 2 லாங்குவேஜ் ஆச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை மற்றவங்களுடைய ஒரு கலாச்சாரம் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது வந்து உங்களுக்கு வந்து 1, 2 அப்படின்றதுல நிறைய ஒரு உங்களுக்கு பிடிச்ச பேஷன் கூட ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் அதில் வந்து கற்றுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ படிப்பும் இருக்கும். ஸோ சயின்ஸ், மேக்ஸ் இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு
இது வந்து ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு பகுத்தறிவு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இருக்குன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு பேசிக் ஒரு 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 மிடில் கிளாஸ் அப்படின்றத விட ஒரு ஒரு ஹையர் லெவலில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனாலும் வந்து ஒரு ஒரு எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு மிக்சட் எனர்ஜி தான். ஒரு சில சமயம் வந்து சந்தோஷமாக ஒரு ஒரு இருக்கிறது, ஒரு சில வந்து இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் பேசாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு ஒரு உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு போய் அதை ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவரால் நீங்கள் பிடிச்ச படிப்பாக இருக்கலாம், பிடிச்ச பேஷனாக உங்களுக்கு பிடிச்ச பேஷன் என்ன விஷயமா இருக்கட்டும் அதை நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் ப்ரெசன்ட் கூட நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு சாங்ஸ் நல்லா பாடுறதுக்கு வரும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா வாசிப்பீங்க. சிலர் வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலருக்கு வந்து டீச்சிங் சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஸோ சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு இதில் ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து அதிக ஒரு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் வைப் தான் எனக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் இப்போ கூட உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஒரு செட்டிலான லைஃப், இல்லை வந்து பிடிச்ச ஒரு ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். உங்களையும் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியும் பார்த்துட்டு, ஸோ அதுக்குரிய ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 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 மைனஸாக எனக்கு எதுவும் தெரியல. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஜோவியல் பர்சன். உங்களுடைய ஒரு இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒரு பிரசித்தியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு உங்களுடைய ஒரு ஸ்கில்ஸை வந்து வெளியே கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஆரம்பத்தில் வந்து சின்ன வயசில் ஒரு லோன்லியாக கேரக்டர் அதிலெல்லாம் குரூப்பில் இருப்பீங்க, ஆனால் பேச மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருந்தாலும் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு படிப்புலையும் இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்துலையும் ஒரு கவனம் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம். நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ ஒரு சம் ரூல்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களை அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்குங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறவங்க, இல்லாத இடத்துக்குலாம் வந்து பேசுகிறதுக்கு தேவையில்லை, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கேரக்டர் தான். எல்லா இடத்துலையும் பேசிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள். ஸோ பேசணும் இடத்துல நீங்கள் பேசிடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். ஸோ தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து வம்புக்கு போடுறது, இல்லை தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்க நுழைக்கிறது. அதே மாதிரி நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னா, மற்றவங்கள வந்து அதை அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுடைய ஃப்ரீடம் வந்து யாரும் அந்த ப்ரைவசியை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு அந்த ஒரு பவுண்ட்ரிஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பவுண்ட்ரிஸ்க்கு மேலே நீங்கள் யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க. அது ஃபேமிலி லைஃப்பில், உங்களோட பர்சனல் லைஃப்பில், உங்களோட ஒர்க்கிங் சைடில், உங்களோட மணி விஷயத்தில், அதில் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 லாங்குவேஜஸ் மினிமம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ரொம்ப நாலேஜபிள் பர்சன். சட்டுன்னு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர்றோமோ, என்ன வந்து செய்யணுமோ, ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் நீங்கள். ஸோ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஒரு ஹாப்பியாக தான் தெரியுது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எதை நினச்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, ப்ரோக்ராம் பண்ணுவீங்களோ, அதுக்குரிய ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்துக்கு வந்து ஆசைப்பட மாட்டீங்க. அந்த ஆசை வந்து பட்டுட்டீங்க, இல்லை அந்த இதில் வந்து ஒரு பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பிளான் அப்படின்றது வந்து அந்த ப்ராசஸிங்கில் இருக்கும். அது வந்து ஜெயிப்பீங்க, அதில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேஷர் கார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த
ரோஸ், சிங்கிள் ரோஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய ரீடிங் பார்த்துடலாம். ஃபோன், டெவில், சன். பார்க்குறவங்க 1 சீரீஸ் 4 சீரீஸ், சிலருக்கு வந்து 7 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், சிலருக்கு வந்து 8 சீரீஸும் இருக்கலாம். ஓகே, ஸோ மகர ராசி, மகர லக்னம், சிம்மம், சிம்ம லக்னம், மேஷம், மேஷ லக்னம், தனுசு, தனுசு லக்னம் 1 சீரீஸ் 3 சீரீஸ் 9 சீரீஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மெயினாக 4 7 8 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் வந்து 1 3 9. ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் பிகின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சரி எது படுதோ அது பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றது இங்கே தெரியல. ஒரு நினைப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது என்ன வரும், அந்த ரிசல்ட் என்ன வரும் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா அது வந்து சக்ஸஸில் வரணும். அதாவது வந்து ஈவன் தோ அது வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும், அந்த சிச்சுவேஷன் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது எப்படியாவது வந்து சக்ஸஸில் கொண்டு வந்துடும், அந்த அந்த சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா டெவில் வந்திருக்கு. ஸோ அப்படி டெவில் வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து நீங்கள் இது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 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 சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து சாதகமாக முடியணும், சக்ஸஸ் ஆகணும். பட் இங்கே நடுவில் அந்த டெவில் வரும்போது அந்த அப்ளிகபிள் எப்படி ஆகும் அப்படின்னா, எப்படி வேணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அசாத்திய தைரியம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த தைரியம் அப்படின்றது வந்து ஒரு எப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களால் வந்து அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து இப்போ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. சில விஷயம் வந்து இது நடக்குமா நடக்க, இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு விஷயம் இப்போ இது லாங் டேர்மாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் யோசிப்பாங்க, இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது மாதிரி யோசிச்சுட்டு தான் ஒரு ஸ்டெப்பே எடுப்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நடக்கலாம் அப்படியே போகட்டும், நடந்துச்சுன்னா நம்மளுக்கு அது லாபம் தானே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ சிலருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் கூட அது வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு என்ன இது வந்து ஒரு லக்கி பாஸ்கர் மாதிரி தான் நான் வந்து சொல்லணும். சில டைம் வந்து உங்களுக்கு அது லக்கியாகவும் முடியும், சில டைம் வந்து அன்லக்கியாகவும் அது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் இங்கே இந்த அது ஆனால் அதுக்கு நீங்கள் கவலைப்படுற மாதிரியும் இங்கே எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர் தான். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு லக்கியாக தான் முடிஞ்சிருக்கு. அன்லக்கி அப்படின்றது இங்கே தெரியல. எப்படின்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு துரிதமான ஒரு இது நினைப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து என்னென்ன நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணுமோ அப்படியே நினச்சிட்டு அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்குரிய சக்ஸஸ் கொண்டு வந்துடுவீங்க. அதுதான் உங்களுடைய அந்த தைரியம், அந்த விடாமுயற்சி, நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ ஈவன் தான் அதில் வந்து அகைன்ஸ்ட் இருந்தாலும் ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து எப்படி ஜெயிக்கணும், எப்படி வந்து அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கொண்டு வரணும், எப்படி வந்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும், அப்படி தான் உங்களுடைய நோக்கம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லக்கிலி உங்களுக்கு வந்து ஃபைனல் கார்டு என்ன வந்திருக்குன்னா சன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு லக்கிலி நீங்கள் வந்து அது வந்து எப்படின்னாலும் அது சக்ஸஸில் உங்களுக்கு கொண்டு வந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஜாதக அமைப்பில் வந்து சூரியன் ப்ளஸ் ராகு அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க உங்களுக்கு இருக்கலாம் மேபி. ஓகே, ஒர்க்கிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் தெரியுது. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். மெயினாக இங்கே வந்து சோஷியல் மீடியாவும் கனெக்ட் ஆகுது. ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஓவரால் நீங்கள் வந்து ஒரு எப்படிப்பட்ட வைப் வருது அப்படின்னா பொறுத்து போகட்டும். அதாவது வந்து உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம்.
நீங்கள் வந்து எது நினச்சும் வருத்தப்படுறவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும், போனது போகட்டும், நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும், எப்படி வந்து அது சக்ஸஸ் கொண்டு வரணும், எப்படி வந்து அது முடிவு எடுக்கணும், ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதான் நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கார்டு என்னென்னா, உங்களுக்கு வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னா ஃபூல் வந்திருக்கு. ஸோ இந்த பிகினிங்கில் வந்து அந்த பயம் அப்படின்றது வந்து இருக்காது, தைரியம் தான் இருக்கும். ஸோ ஒரு தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வெற்றிக்குரிய அந்த படிகளை வந்து நீங்கள் ஏறி போன்னு தான் நினைப்பீங்க. ஸோ தோல்வி அடைஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது நீங்கள். ஓகே, ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குது? டெம்பரன்ஸ். அதே மாதிரியும் டெம்பரன்ஸாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சில கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்றது எனக்கு தெரியுது இதிலிருந்து. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு லாபம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு இருக்கணும், அதில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ இல்லாத விஷயத்துக்கு போய் தேவையில்லாத அது எமோஷ்னலாக, எமோஷ்னலே இல்லைங்க, எமோஷ்னலி இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறீங்க. அது வந்து யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, அதில் வந்து ஒரு ஆதாயம் இருக்கா, ஒரு ப்ராஃபிட் இருக்கா, இல்லை பண்ணால் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் போக முடியுமா, அப்படி மாதிரி ஒரு யோசனைகள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கால்குலேட்டிவாக எடுத்துகிட்டு போவீங்க, அந்த மைண்ட் செட் எடுத்துகிட்டு போய் அது வந்து இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த இங்கே இருக்குது, இங்கே வந்து நம்மளால் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வைப் தான் உங்களுடைய கோர்ஸ் பார்க்கும்போது. சிலருக்கு சூரியன் ப்ளஸ் கேது கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது ஜாதகத்தில். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படியாவது அந்த கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு அந்த ரிட்டன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருங்க. அதுதான் உங்களுடைய அமைப்பு. நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்துக்கு வந்து உங்களுடைய தைரியம் தான் முதலீடு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுடைய பலம், அதே மாதிரி அதுக்கு ரிட்டன் அப்படின்றதும் நீங்கள் வந்து அந்த எப்படி நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்களோ, எப்படி நீங்கள் வந்து மைண்டில் கொண்டு போனீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். அதுதான் உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு காமிக்குது. ஸோ இது வந்து சிலருக்கு வந்து பேலன்ஸ் கூட சொல்லலாம், சிலருக்கு வந்து ஒரு ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம் பேலன்ஸ் இருக்கணும், அங்கே வந்து அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. சம்திங் நீங்கள் வந்து இறங்கி அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து அது இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கேப் உங்களுக்கு இருந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் தெரியுது. இல்லை வந்து சிலருக்கு வந்து படிப்பில் வந்து அதிக கவனம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் அதில் வந்து ஒரு கவனம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது வந்து காலேஜ் முடித்து உங்களுக்கு அந்த ஈக்குவலாகவே அந்த படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஒர்க் கூட நீங்கள் போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு மணி ஏர்னிங் அப்படின்ற மாதிரி அதுக்காக நீங்கள் அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்குறவங்களும் கிடையாது, அந்த மாதிரி இது ப்ரெஸ்டீஜ் பார்க்குறவங்களும் கிடையாது. உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆதாயம் இருக்கா, உங்களுக்கு வந்து அந்த மணி வச்சு அந்த பேலன்ஸ் கொண்டு வர முடியுமா, ஸோ இறங்கிடுவீங்க, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ ஓவரால் குட், ஒன்றும் தப்பாக இங்கே வந்து இல்லை, நெகட்டிவிட்டி இல்லை. நீங்கள் உங்களுடைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து எப்படி கொண்டு போகணுன்னு நீங்கள் அதுக்குரிய ஒரு ஸ்டெப்போ அந்த லெவலோ நீங்கள் கொண்டு வரணும், அதுக்குரிய முயற்சிகள் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு வந்து கடவுள் இயற்கையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தைரியமும் அதே மாதிரி அதுக்குரிய ஒரு லக்கம் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் வந்து அதுதான் ரிப்பீட்டடாக அந்த பாயிண்ட்ஸ் தான் வருது. சேரியட் வந்திருக்கு, நீங்கள் வந்து
ஒரு தியரி அந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு யோசிச்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டீங்க, அதுக்குரிய ஒரு இது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து அது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓவரால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் தான். எஸ், மேபி நீங்கள் வந்து ட்ராவலிங் ரொம்ப பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கலாம், ஒர்க்கிங் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதர் சிட்டி மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், அதர் சிட்டி கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த நெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த சோஷியல் மீடியாவில் ஃபோன் ரிலேட் ஆகுது, ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான ஒரு மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டக்குன்னு அவங்க அந்த வேலை புரியவில்லை, அது படிச்சிருக்கலாம், அதை பற்றி படிச்சிருக்கலாம், இல்லை படிக்கலைன்னா கூட அதுக்குரிய நாலேஜ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும், ஹையராக தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சிலர் வந்து 1 மணி நேரம் பண்ணுறதுல நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அந்த கேமிங் பண்ணுறது, அந்த கோடிங் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது, ஸோ சம் பிஸ்னஸ் நாலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய தெரியுது எனக்கு. ஸோ ஓவரால் வெரி நைஸுங்க. சிலர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புள் கூட இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் சிட்டி, அதர் கண்ட்ரி, உங்களுக்கு வந்து அங்கே இருந்தெல்லாம் ஒரு கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், உங்களோட ஒரு அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.